எல்லாருக்கும் வணக்கங்க. நாம ஹெச்பிவி வேக்சின் பத்தி நிறைய விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னா என்ன? ஹெச்பிவி வேக்சின்ங்கிறது ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸோட தொற்று நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய வேக்சின் பேரு தான் ஹெச்பிவி வேக்சின். ஹெச்பிவி வைரஸ்னால நமக்கு என்னென்ன ஆபத்து இருக்கலாம்? ஹெச்பிவி வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்க. 1, 2, 3 அந்த மாதிரி மோர் தென் 100 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 2 ஸ்ட்ரெயின் 16, 18 டைப் 16 அண்ட் டைப் 18 கேன்சரை காஸ் பண்ணுது. இப்போ டைப் 11, 9 அந்த மாதிரி சில ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மருவெல்லாம் வருது, வைரல் வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க மெடிக்கலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண வாட்ஸில் இருந்து கேன்சர் வரைக்கும் இந்த ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறது காஸ் பண்ணலாம். இந்த ஹெச்பிவி வைரஸ் என்னென்ன புற்றுநோயெல்லாம் நமக்கு காஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய். இன்ஃபேக்ட் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்து 2வது காமனா பார்க்கக்கூடியது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 95% இந்த வைரஸ் கிருமி தாக்கத்தினால தான் இந்த கேன்சருங்கிறதே வருது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இது காஸ் பண்ணுது. 2வதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு, அதாவது இங்கிலீஷ்ல வெஜைனாங்கிறோம், வல்வாங்கிறோம், இந்த மாதிரி பெண் உறுப்பு பாதையில கூட புற்றுநோய் காஸ் பண்ணும். அதே மாதிரி ஆசனவாய், ஆசனவாய்ங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் ரெண்டுக்குமே பொதுவா இந்த வைரஸ்னால ஆசனவாய் புற்றுநோய் வரலாம். 4வது வாயில வரக்கூடிய புற்றுநோய், இதுவும் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வரலாம் இந்த வைரஸ்னால. 5வது தொண்டை புற்றுநோய், இந்த புற்றுநோயும் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த வைரஸ்னால வரலாம். இந்த ஹெச்பிவி வேக்சின்ங்கிறது இப்போ எதுக்கு நாம போட்டுக்கணும்? இப்போ நான் சொன்னக்கூடிய 5லேருந்து 6 வகையான புற்றுநோயை நம்ம தடுக்கணும். நம்ம லைஃப் டைமில் நம்ம தலையெழுத்தில் புற்றுநோய் வரணும்னு இருக்குது, இந்த வைரஸ் தொற்றுனால வரணும் அப்படின்னு இருக்குன்னா அந்த வைரஸோட தொற்றை நம்ம முழுமையாக இந்த வேக்சின் கொடுக்கறது மூலிமா நம்ம தடுக்கலாம். ஒரு புற்றுநோய் வருதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. டொபாக்கோ புகையிலை பழக்கத்தினால இருக்கலாம், மது பழக்கத்தினால இருக்கலாம், ஒரு ஏர் பொல்யூஷன்னால இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப ஜங்க் ஃபுட்டு நிறையா இருக்குது, நிறைய கொழுப்பு, நிறைய ரெட்மீட் எடுக்கிறோம், அந்த மாதிரினால இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா வைரஸோட தொற்று. அந்த வைரஸ்க்காக தான் இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கு. முன்னாடி அந்த வேக்சின் கிடையாது. இப்போ கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய முக்கியமான காரணங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கு வேக்சின் இருக்குங்கிறப்போ நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். இந்த ஹெச்பிவி வேக்சின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? முன்னாடி ஸ்மால் பாக்ஸுங்கிற ஒரு வியாதி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த ஜெனரேஷனில் எல்லாருமே இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சின் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இப்போ நாம் இந்த உலகத்தில் எந்த மூலையிலுமே ஸ்மால் பாக்ஸுங்கிற ஒரு வியாதி இல்லவே இல்லை. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வேக்சினால தான் அது சாத்தியமாச்சு. அதே மாதிரி தான் இந்த ஹெச்பிவி வேக்சினும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வேக்சின், ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு வேக்சின். இதை போடும் பட்சத்தில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண்மணி இந்த வியாதினால அஃபெக்ட் ஆகிறாங்க நம்ம இந்தியாவில். இப்போ இந்த வேக்சின் நம்ம எல்லாரும் எடுக்கும்போது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஒரு 50-60 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த ஹெச்பிவி வேக்சின் யாருக்கு போடணும்? இந்த ஹெச்பிவி வேக்சின் பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைங்க 2 குழந்தைக்குமே நம்ம போடணும். எதுக்கு ஹெச்பிவி வேக்சின் ஆண் குழந்தைங்களுக்கு போடணும்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தானே. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப காமனா தெரிஞ்ச விஷயம். அதனால எல்லாரும் இந்த வேக்சின் போடுறதுனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும். அப்படி கிடையாது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெச்பிவி வைரஸ்ங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், வெஜைனல் கேன்சர், ஆசன வாய் புற்றுநோய், வாய் தொண்டை, இந்த வாய் தொண்டை ஆசனவாய் எல்லாம் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதனால இந்த வேக்சின்ங்கிறது கண்டிப்பா ஆண்கள், பாய் சைல்டு கேர்ள் சைல்டு 2 பேருக்குமே கண்டிப்பா நம்ம இதை கொடுக்கணுங்க. இந்த ஹெச்பிவி வேக்சின் எந்த ஏஜ்ல நம்ம கொடுக்கணும்? இந்த வேக்சின் 9 வயசுலேருந்து 9 வயசுக்கு மேலே இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. 9லேருந்து 16 வயசுக்குள்ள நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 ஊசி தேவைப்படும் 6 மாத இடைவெளியில். இதே 16 வயசுக்கு மேலே அப்படின்னா நம்ம 3 ஊசி கொடுக்கணும். இப்போ ஒன்று கொடுக்குறோன்னா செகண்ட் டோஸ் 1 மாதம் கழிச்சு, 3வது டோஸ் அங்கேருந்து 5 மாதம் கழிச்சு நம்ம கொடுக்கணும். இது 16 வயசுல இருந்து நம்ம 24 வயசுல இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் முதல் உடல் உறவு
நம்ம இந்த வேக்சின் கொடுக்கும் பட்சத்தில் வந்து இந்த வேக்சின் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ்ங்க. இந்த வேக்சின்னால என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்? இப்போது இந்த வேக்சின் மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த வேக்சின் எடுத்தாலும் பொதுவாக குழந்தைங்களுக்கு என்ன வரலாம்னா போடுற இடத்துல வந்து வலி இருக்கும். எந்த ஊசி போட்டாலும் வலி இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி இருக்கலாம். அதனால தான் நாங்கள் எங்கே போய் வேக்சின் போட்டாலும் சரி, இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து வேக்சின் போட்டாலும் சரி, நாங்கள் சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரிலாக்ஸ் மாதிரி சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம காது குத்துறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, வலிக்காமல் மறுத்து போக இருக்கிறதுக்கு அது ஆயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு காது குத்துறோம் இல்லையா, அதே மாதிரி நாங்கள் அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நாங்கள் வந்து வேக்சின் போடுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஒரு வேக்சின் போடுறதுனால சில பேருக்கு அந்த இடத்துல வந்து வீங்கலாம். ஸோ ஐஸ் ஒத்தடம் வந்து ஜென்ரலாக வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் நம்ம ஐஸ் ஒத்தடம் வந்து கொடுங்க. மூணாவது விஷயம் என்னவா இருக்கலாம்னா சில பேருக்கு காய்ச்சல் வரலாம். ஸோ காய்ச்சல்ங்கிறது வந்து எந்த வேக்சின் கொடுத்தாலும் வரலாம். இப்போ நாங்கள் திருவள்ளூரில் போய் ஒரு வேக்சின் கேம்ப் பண்ணோம். நாங்கள் ஒரு 200 குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் போட்டோம். எங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு காய்ச்சலோ எதுவும் வந்து கண்டிப்பாக வந்து இருந்ததில்லை. இந்த HPV வேக்சின் வந்து ஒரு டோஸ் நம்ம எடுக்கணும்னா அதுக்கு 2000 ரூபாய் செலவாகும். இப்போ இந்த 2000 ரூபாங்கிறது வந்து இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு பணம் மட்டும் இல்லாம நேரம், இதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்கக்கூடியது மன உளைச்சல், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வேக்சினோட விலை வந்து ரொம்ப 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 கம்மிங்க. இந்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த பதிவு மூலமா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டை வந்து நான் எங்க எல்லார் சார்பாகவும் நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா ஒரு மனிதருக்கு வந்து கேன்சர் புற்றுநோய் வந்து அதுக்காக வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒருத்தருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணும்போது செலவழிக்கக்கூடிய வந்து பணமும் டைமும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்ல வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ் வெரி வெரி லெஸ்ஸுங்க. வேக்சின் கொடுத்து ஒரு 2000 ரூபாய் வேக்சின் கொடுத்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த புற்றுநோயை தடுக்கிறது வந்து ரொம்ப 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 சீப்பான விஷயம் வென் கம்பேர்டு டு அவங்களே வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு புற்றுநோய் வந்து அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க பல லட்சங்கள் செலவு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக செலவழிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு செலவாகும். ஸோ நம்ம இந்த ரெண்டு விஷயமும் நம்ம தராசு மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேக்சின் போட்டு ஒரு புற்றுநோயை தடுக்கிறோம், அதுக்கு வெறும் 2000 ரூபாய் தான் ஆகும். பார்க்க தான் அது ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நம்ம வேக்சின் போடுற அந்த நல்ல சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு அது புற்றுநோயாக மாறி அதுக்காக பல லட்சங்கள் நாம் வந்து செலவு பண்ண போகிறோம். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட்டாக இருக்கும்போதும் அரசாங்கம் வந்து மக்களுக்காக அந்த காசை வந்து செலவு பண்ணுது. ஸோ இது ப்ரைவேட் கவர்மெண்ட்டுங்கிறத ஒரு டிமார்கேஷன் வந்து கிடையாது. கண்டிப்பா புற்றுநோய் வந்து அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய எக்கனாமிக் பர்டன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வேக்சின் முன்னாடியே எடுக்கும்போது வந்து குறைக்கலாம். இந்த வேக்சின் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி இருக்கும். செல்வாவேக்னு இருக்கும். சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாங்கிற வந்து இந்தியன் கம்பெனி செல்வாவேக் அப்படிங்கிற பேரில் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இதில் வந்து 4 ஸ்ட்ரெயின் இருக்குங்க. 6, 11, 16, 18. இதில் வந்து 16, 18 இதில் 4 ஸ்ட்ரெயின் இருக்கு. இதில் 2 ஸ்ட்ரெயின் 16, 18ங்கிற ஸ்ட்ரெயின் வந்து கேன்சரை காஸ் பண்ணக்கூடியதுங்க. ஸோ இந்த வேக்சின் பற்றின விழிப்புணர்வு வந்து நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் அவுட் பண்ணி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த வேக்சின் HPV வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வேக்சின் வந்து நீங்கள் போட்டுக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வேணும், உங்கள் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே வந்து ஒரு நாங்கள் லிங்க் வந்து இருக்குது, வேக்சின் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போது இன்னும் வந்து நீங்கள் இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இதை எப்படி நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு இந்த வேக்சின் வந்து இலவசமாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது privaramcra@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் லெட்டரில் நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து இலவசமாக வேக்சின் தேவைப்படுது, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்கீங்க, இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது கிராமத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெயில் அனுப்பலாம். இந்த மாதிரி இந்த ஊரில் நாங்கள் வந்து 50 பேர் இருக்கோம், எங்களுக்கு இலவசமாக வேக்சின் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் சப்போர்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.